தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 1 தமிழக நாள் உரிமை முழக்க நிகழ்வை ஒட்டி 3 தொடர் கூட்டங்களை தமிழ் தேச மக்கள் முன்னணி நடத்தி வருகிறது. அதில் முதலாவது கூட்டமாக தமிழ்நாட்டு அரசுரிமை தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக முதல் கூட்டத்தை நாம் நடத்தினோம். இன்றைய கூட்டம் இரண்டாவது கூட்டம். தமிழ்நாட்டு பொருளியல் உரிமை தமிழருக்கே என்கின்ற முழக்கத்தோடு இந்த இரண்டாவது கூட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இந்த மூன்றாவது கூட்டமாக இதனுடைய பகுதியாக மூன்றாவது கூட்டமாக தமிழ்நாட்டு வேலை உரிமை தமிழருக்கே என்கின்ற கூட்டத்தோடு நிறைவு கூட்டத்தை நாம் நடத்தவிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 3 கூட்டங்களுடைய தொடர் பகுதியாக இந்த இரண்டாவது கூட்டம் நடைபெறுகிறது. காவி கார்ப்பரேட் ஒற்றை மைய பாசிச சர்வாதிகாரத்துக்கு எதிராக தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற முழக்கத்தை தமிழ் தேச மக்கள் முன்னணி நவம்பர் 1 மாநில மறுசீரமைப்பு நாள், மொழிவழி மாநில உருவாக்க நாளை ஒட்டி இந்த நிகழ்வை நாம் இந்த உரிமை நாளாக அந்த நிகழ்வை நாம் முன்னெடுக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் நவம்பர் 1 மொழிவழி மாநிலமாக உதயமானதை ஒட்டி பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு விதமாக மொழிவழி மாநிலங்கள் இதை கடந்த காலங்களில் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலும் கூட பல்வேறு அரசியல் சக்திகள் இந்த நாளை கொண்டாட்ட நாளாக, உரிமை நாளாக, தேசிய இன உரிமை பெறுவதற்கான ஒரு போராட்ட நாளாக கடந்த காலங்களில் அனுசரித்து வந்தார்கள். நாமும் கூட அந்த நாளில இந்த உரிமை முழக்கத்தை எழுப்பி வந்திருக்கின்றோம். அதனுடைய பகுதியாகத்தான் இந்த தொடர் கூட்டத்தை, குறிப்பாக சங் பரிவார் கும்பலுடைய காவி கார்ப்பரேட் பாசிச ஒற்றை மைய சர்வாதிகாரத்துக்கு மாற்றாக இந்த உரிமை நாளை முன்னெடுக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய ஒற்றை மைய டெல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக மொழிவழி தேசிய இனங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற நோக்கோடுதான் இந்த நாளை நாம் தெரிவு செய்து இந்த உரிமை முழக்கத்தை நாம் எழுப்பி இருக்கின்றோம். கடந்த கூட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமை, குறிப்பாக பாதுகாப்பு, நாணயம், வெளியுறவு விவகாரம் தவிர்த்த மற்ற பிற விவகாரங்களில் முழுவதும் சட்டம் இயற்றுகின்ற உரிமை தமிழகத்து சட்டமன்றத்துக்கே என்கின்ற முழக்கத்தோடு அந்த கூட்டத்தை நடத்தினோம். இந்த இரண்டாவது கூட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டு பொருளியல் உரிமை தமிழருக்கே என்கின்ற முழக்கத்தை நாம் முன்வைக்கின்றோம். குறிப்பாக மூலதனம், சந்தை, வணிகம், விவசாயம், சிறுதொழில் உள்ளிட்ட அனைத்தும் அந்நிய மார்வாடி பணியாட்களும் இன்றைக்கு ரிலையன்ஸ் உள்ளிட்ட பெருங்குழும அந்நிய நிறுவனங்களும் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை சூறையாடி செல்லக்கூடாது, வெளிநாட்டு கொள்ளையர்களே வெளியேறுங்கள், வெளிநாட்டு பன்னாட்டு சூறையாடு முதலாளிகளே வெளியேறுங்கள் என்கின்ற முழக்கத்தை நாம் இந்த நாளிலே முன்வைக்கின்றோம். நாம் அரசியல் உரிமையோடு பொருளியல் உரிமையை நாம் ஒன்றிணைக்கின்றோம். அரசியல் இறையாண்மையோடு பொருளியல் இறையாண்மையை ஒன்றிணைக்கின்றோம். ஏனென்றால் பொருளியல் இறையாண்மை இல்லாமல் ஒரு தேசிய இனம் தன்னுடைய அரசியல் உரிமையை, அரசியல் இறையாண்மையை உருவாக்கி கொள்ள முடியாது, பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்கின்ற வகையில்தான் இதை நாம் ஒன்றிணைக்கின்றோம். அதே போல் அடுத்ததாக நாம் பேசவிருக்கின்ற வேலை உரிமை முழக்கம் கூட அவ்வாறு தொடர்புபட்டதுதான். ஆக பொருளியல் உரிமை என்கின்றதை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகம் இதை பல்வேறு நிலைகளில் விவாதித்து வருகிறது. குறிப்பாக 2014 மோடி கும்பல், பாசிச கும்பல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பெருமளவிலே அது முதலாவதாக நடத்திய ஒரு தாக்குதல்
இந்த ஜிஎஸ் டிமானிட்டைசேஷன் செல்லாப்பண அறிவிப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி இன்றைக்கு வரி விதிப்பு நடவடிக்கை, அதே போல வங்கி சீர்திருத்தம் என அவர்கள் குறிப்பாக நிதித்துறையிலே கவனம் செலுத்தினார்கள். ஏனென்றால் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மொழிவழி மாநிலங்கள், சட்டமன்றங்கள் இன்றைக்கு தன்னுடைய அரைகுறை அரசியல் சட்டமேற்றுகின்ற உரிமையை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சமூக நலத்திட்டங்களை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணமாக அதற்கு இருந்த வரி விதிப்பு உரிமையும் ஒரு அரைகுறையாக இருந்த பொருளியல் உரிமைகள் தான் அதை செய்வதற்கு வாய்ப்புகளாக அமைந்திருந்தன. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்திய அளவிலான ஒரு நாடளவிலான பொருளியல் ஒருங்கிணைப்பு கூட இன்றைக்கு ஒரு ஏகபோக சக்திகள் வளருவதற்கு தடையாக ஒரு நிதி ஒன்று குவிப்பு இல்லாமல் இருப்பதும், வரி விதிப்பிலே ஒரு டெல்லி மைய அரசை நோக்கி ஒன்று குவிப்பு இல்லாமல் இருப்பதும், அதே போல பெரும் மூலதன சக்திகள் உருவாவதற்கு ஏற்ப வங்கி மூலதனம் ஒரு பெருமளவிலே திரட்டப்படாமல் இருப்பதும் கூட இந்த நிதி மூலதனம் உருவாவதற்கு தடையாக இருந்தது. இதைத்தான் அவர்கள் ஒரு பெரும் தாக்குதலிலே மோடி அரசு அமைந்தவுடன் அவர்கள் இதிலே கவனம் செலுத்தினார்கள். ஆக மக்கள் பிரதிநிதித்துவ பாராளுமன்ற அமைப்பு முறையையும், மொழிவழி மாநிலங்களுடைய தேசிய இனங்களுடைய சட்டமன்ற சட்டமேற்ற உரிமையையும் முற்றாக பறிப்பது என்பது அவர்கள் எதிலே தொடங்கினார்கள் என்று சொன்னால், நேரடியாக நிதித்துறை மற்றும் பொருளாதாரத்துறையில் தான் இதை தொடங்கி வைத்தார்கள். அந்த இறையாண்மையைத்தான் முற்று முழுக்கிலும் டெல்லி அதிகாரத்தை நோக்கி மையப்படுத்துவது, தனியார் கார்ப்பரேட் பெருங்குழுக்களை நோக்கி ஒப்படைப்பது என்பதாக அவருடைய செயல்பாடு தொடங்கியது. இரண்டாவது ஆட்சியில் தான் அவர்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். முதல் ஆட்சி முழுக்க 2014-19 முழுக்க அவர்கள் கவனம் குவித்த விவகாரம் இன்றைக்கு பொருளியல் துறை என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். இந்த இடத்தில் தான் நம்ம அதற்கு ஒரு பிரதான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோம். குறிப்பாக உலகமயம், இந்திய மயம் என்பது இன்றைக்கு உலகத்தில் உள்ள வலதுசாரி பாசிச சக்திகளுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்தியாவில் குறிப்பாக உலகமயத்தை ஒட்டி இந்திய மயமாக்குவது, அது இந்து மயமாக்குவது என்பதை நோக்கி அவருடைய அரசியல் நிகழ்ச்சிகள், இந்திராஷ்டிராவை நோக்கி அவருடைய அரசியல் நிகழ்ச்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு எப்படி சித்தாந்த ரீதியாக பல்வேறு தடைகள் நமது நாட்டிலே நிலவுகிறதோ, அரசியல் ரீதியாக இன்னைக்கு சட்டமன்ற அமைப்பு, பாராளுமன்ற அமைப்பு, இங்க இருக்கின்ற அரசியல் சாசன சட்டம், பல்வேறு தன்னாட்சி நிறுவனங்கள், தேர்தல் அல்லது RBI போன்ற பல்வேறு தன்னாட்சி நிறுவனங்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, இதையெல்லாம் முற்று முழுவதாக நொறுக்கி எறிவதன் வாயிலாகத்தான் இவர்களுடைய ஒரு ஒற்றை மைய பாசிச அதிகார குவிப்பை நிகழ்த்த முடியும். இந்த அரசியல் அதிகார மைய குவிப்பை மட்டும் நிகழ்த்திவிட்டால் அனைத்தையும் சாதித்து விட முடியாது. இந்த அரசியல் மைய அதிகார குவிப்பை நடத்துவதற்கு கூட அதற்கு அடித்தளமாக பொருளியல் ரீதியாக இந்த நாட்டை இந்திய மயமாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு இன்றைக்கு உலகமய கொள்கை சாதகமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த மோடி, அமித்ஷா, சங் பரிவார கும்பல், காவி கும்பல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சந்தை, இந்திய மயமாகக்கூடிய சந்தை கார்ப்பரேட் கும்பலுடைய நலனுக்கும் சாதகமாக இருக்கிறது. அதைத்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரிலையன்ஸ் ஜியோ அம்பானி அவர்கள் 90க்கு பிறகு மோடியினுடைய இரண்டாவது ஆட்சியிலே 2வது தலைமுறை சீர்திருத்தங்கள், குறிப்பாக விவசாய மசோதா, தொழிலாளர் மசோதா, கல்வி மசோதாவின் ஊடாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என 15வது நிதிக்குழுவினுடைய ஒரு தலைவருடைய ஆட்டோபயோகிராபி, அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை வெளியிடும் நிகழ்ச்சியிலே அம்பானி அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிட்டார். 2ஆம் தலைமுறை சீர்திருத்தம் மிக வேகமாக முன்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மோடி அவர்களுடைய தலைமையில என அவர் அந்த நிகழ்ச்சியில தெரிவித்தார். ஆக இந்த கார்ப்பரேட் பெருமூலதன சக்திகளுக்கு
இன்றைக்கு இந்த இந்திய மயமாக்கக்கூடிய பொருளாதாரம் அதை செய்வதற்கு சாதகமாகக்கூடிய இந்த உலகமய கொள்கை என்பது வசதியாக இருக்கிறது. அந்த சீர்திருத்தங்களை அமலாக்குவதற்கு கடந்த காலங்கள் ஆட்சியிலே கூட, காங்கிரஸ் ஆட்சியிலே கூட அமலாக்க முடியவில்லை. அதற்கு இங்கு ஏற்கனவே கடந்த 70 ஆண்டு காலமாக நிலை வரக்கூடிய மாநில அரசியல் சக்திகளும் மைய மாநில பொருளாதார பகிர்வும் அதிகார பகிர்வும் என்பது அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. அது வரி விதிப்பு என்பது தொடங்கி பல்வேறு விவகாரங்கள்ல இருக்கிறது. இதையெல்லாம் முற்று முழுவதுமாக அகற்றிவிட்டு மத்திய அரசை நோக்கி குவிக்க வேண்டும், அதிகாரத்தை குவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கார்ப்பரேட் சக்திகளுக்கு, பெருங்குழுமங்களுக்கு அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாகவோ அல்லது நேரடியாக தொழில் தொடங்குவதற்கு, முதலீட்டை செய்வதற்கு, நிலத்தை கைப்பற்றுவதற்கு என்னென்ன தடையான அம்சங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அகற்றுவதற்கு இன்றைக்கு டெல்லியிலே ஒற்றை அதிகாரம், அவர்கள் அதை சிங்கிள் விண்டோ என சொல்கிறார்கள். ஒற்றை சாளர முறையிலே அவர்கள் ஒப்பந்தங்களை போடுவது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அந்த வகையிலே இன்றைக்கு டெல்லி அதிகாரத்தை நோக்கி இந்த அதிகாரங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டால் இந்த ஏற்கனவே தொழில் தொடங்குவோருக்கும் மூலதன விடுவதற்கும் தடையாக இருக்கின்ற தடைகளை அகற்றிவிட முடியும் என அவர்கள் நினைக்கிறார். மாநில அரசுகளிடமிருந்து இந்த அரசியல் இறையாண்மை அகற்றுவதற்கான தடையை அகற்றுவதற்கு வசதியாக இருக்கும். அது கார்ப்பரேட் பெருங்குழுமங்களுக்கும் உலகமய கொள்கைக்கும் இந்திய மயமாக்கத்துக்கும் துணையாக இருக்கும் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்துதான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாயிரத்தி 14-19 அந்த செல்லா அதை கருப்பு பழம் கள்ள அந்த நடவடிக்கையை தொடங்குவதற்கான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் பிறகு அவர்கள் சொன்னது இன்றைக்கு நிதித்துறையை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்பதை அது அவர்கள் வெளிப்படையாக சொன்ன காரணமாக இருந்தது. கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், வங்கியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இரண்டாவதாக அவர்கள் செய்த இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கூட ஏறக்குறைய 24 வரி அமைப்புகள் இருந்ததை அகற்றிவிட்டு இன்றைக்கு மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழே வரி அமைப்பு, ஒட்டுமொத்த வரி அமைப்பை கொண்டு வந்தார்கள். அந்த இடத்தில்தான் இன்றைக்கு அல்லது எரிபொருள் உள்ளிட்ட ஒரு சில விவகாரங்கள் மீதும் மட்டும்தான், பத்திரப்பதிவு போன்ற சில விவகாரங்கள் மட்டும்தான் மாநில அரசுக்கு விட்டு மற்றதையெல்லாம் மத்திய அரசை நோக்கி மாற்றிக்கொண்டார்கள். அப்பொழுது அதுதான் இப்பொழுது பெரிய இந்த கடந்த சில மாதங்களாக பெரும் சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு சம்பந்தமான மாநில அரசுகளுக்கு வழங்கிய சட்டபூர்வமான உத்தரவாதத்தை கூட மத்திய அரசு நிறைவேற்ற தயாராக இல்லை. அடுத்ததாக இன்றைக்கு வங்கி சீர்திருத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். வங்கி சீர்திருத்தம் என்பது ஏறக்குறைய 24 பொதுத்துறை வங்கிகள் என்பதை 4 வங்கிகளாக மாற்றி அதிலே பெருமளவிலே நிதியை ஒன்று குவித்து அதை எளிதாக கடன் வழங்கக்கூடிய பொறியமைப்புக்குள் கொண்டு வருவதற்காக இருந்தது. அதை நிறைவேற்றி ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கூட்டுறவு வங்கிகள் தொடங்கி இன்றைக்கு தொழிலாளர் வைப்பு நிதியம் உள்ளிட்ட அனைத்தையும் கூட இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில மத்திய அளவிலான ஒரு கமிஷன்களை உருவாக்கி அதை தனது கட்டுப்பாட்டின் கீழே எடுத்து வந்திருக்கிறார். இப்ப இது எல்லாம் ஒரு நிதி மூலதனத்தை இன்றைக்கு டெல்லியினுடைய இந்த நடவடிக்கை பிற்பாடு இன்றைக்கு கொரோனா வந்த பிறகு மிக வெளிப்படையாக நமக்கெல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடியின் மிக அம்பலமாக இன்றைக்கு மாநிலங்களுக்கு எந்த நிதியும் வழங்க முடியவில்லை. மக்களுக்கு பெருமளவு இன்றைக்கு கொரோனா கால நெருக்கடியை சந்திப்பதற்கு பேரிடர் நிதியை ஒதுக்க முடியவில்லை. ஒதுக்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. பிற நாடுகள் ஒதுக்கியதை கூட அவர்கள் அமெரிக்காவில
இன்றைக்கு அவருடைய GDP-ல ஏறக்குறைய 20% அவர்கள் ஒதுக்கினார்கள் என நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகள் இந்த புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. பல்வேறு நாடுகள் இன்றைக்கு இந்தியாவுடைய மைய அரசை விட அதிகமான சதவீதத்தை அந்த மக்களுக்கு பேரிடர் நிவாரணமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை கூட ஒதுக்குவதற்கு தயாராக இல்லை. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க தயாராக இல்லை. அதே போல சுகாதாரத்துறை கட்டமைப்புக்கும் அவர்கள் நிதி ஒதுக்க தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு வேக்சின் தயாரிக்கக்கூடிய, தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உடனடியாக 80,000 கோடியை அவர்கள் கேட்டார்கள். கேட்ட உடனே மத்திய அரசு ஒதுக்கி அந்த தடுப்பூசியை வாங்குவதற்கான கட்டமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆக ஒரு கார்ப்பரேட் உடன் வழங்குகின்ற தொகையை மக்கள் கேட்டால் வழங்க முடியவில்லை, கொடுக்க தயாராக இல்லை என்பதைத்தான் இந்த ஒற்றை மைய காவி கார்ப்பரேட் அரசு, மோடி கும்பல் அரசு தொடர் நடவடிக்கையாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் ஒரு தீவிரமான ஒரு அத்துமீறலும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் குறிப்பாக இந்த கொரோனா காலத்துல இன்றைக்கு வெளிநாட்டு அந்நிய முதலீடு வந்திருக்கிறது. 3 லட்சம் கோடிக்கு மேல் வந்த தொகைகள் எல்லாமே இன்றைக்கு அரசனுடைய அனுசரணையோடு, மோடி அரசனுடைய அனுசரணையோடு எந்த வரி விதிப்பும் இல்லாமல் அவர்கள் சந்தையிலே அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் அந்த மூலதனம் உள்ளே வந்திருக்கிறது. இந்த மூலதனம் என்பது இன்றைக்கு ஏறக்குறைய 15 லட்சம் மதிப்பு கொண்ட சில்லறை வர்த்தகத்தை கைப்பற்றுவதை நோக்கி இன்றைக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் பெரிய திட்டத்தோடு இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு தொலைத்தொடர்பு நிறுவனத்திலே ஏறக்குறைய BSNL உள்ளிட்ட ஏறக்குறைய 12 நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்தன. 2016 ரிலையன்ஸ் நிறுவனம் அந்த சந்தையில உள்ளே நுழைந்தவுடன் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அழித்தொழிக்கப்பட்டு இன்றைக்கு சந்தையில் இருப்பது 3 நிறுவனங்கள் தான் இருக்கின்றன. அது ஏர்டெல் இருக்கிறது, வோடாபோன் இருக்கிறது, BSNL பேரவையில இருக்கிறது. ஜியோ தான் இந்த சந்தையினுடைய முதலிடத்தை கைப்பற்றி இருக்கிறது. அதுவும் மிக குறுகிய ஒரு 3 ஆண்டுகளில் அந்த சந்தையை அவர்கள் 15 ஆண்டுகளில் உருவாக்கி 20 ஆண்டுகளில் உருவாக்கிய சந்தையை 1995 தொலைத்தொடர்பு துறையை தனியார் மயமாக்குகிறார்கள். அந்த காலகட்டத்தில் இருந்து உருவான இந்த சந்தையை 3 ஆண்டுகள்ல இவர்கள் அந்த 4G தொழில்நுட்பத்தை பெற்றதினூடாக பெருமளவிலே நிதி மூலதனத்தை, அதிலே 4 லட்சம் கோடியை பணத்தை இறக்கியதனூடாக அந்த சந்தையை கைப்பற்றினார்கள். அந்த தொழில்நுட்பத்தை இன்றைக்கு அந்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை இன்றைக்கு அந்த டேட்டாவை இன்றைக்கு அவர்கள் வேறொரு சந்தையை விரிவாக்குவதற்கு பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது குறிப்பாக சில்லறை வர்த்தகம். அது இந்த தொலைத்தொடர்பு வர்த்தகத்தை விட மிகப்பெரிய சந்தை. இன்றைக்கு தமிழகத்திலே ஏறக்குறைய 1 கோடி பேர் பணியாற்றக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. பல லட்சம் கோடி சந்தை மதிப்புள்ளதாக பல ரீட்டைல், அதாவது சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய தொழில் மையங்களாக தமிழகம் வளர்ந்த ஒரு அமைப்பு முறையை கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு ஐடிசி, டாடா, பிளிப்கார்ட், டிமார்ட், அதோடு கூடுதலாக இன்றைக்கு சந்தையில களமிறங்க போகக்கூடிய ஜியோ மார்ட், அம்பானி அவர்கள் இவர்களை எல்லாம் கூட அகற்றிவிட்டு அதை வெகு சில ஆண்டுகள், அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் சந்தையில முதலிடத்தை கைப்பற்றுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இன்றைக்கு மைய மோடி அரசால் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவுல நிதி மூலதனத்தை இந்த சக்தியில் மத்தியிலே குவிக்கக்கூடியது. இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு தொழில்துறையும் இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களுடைய மூலதனத்தின் கீழும், இங்க இருக்கின்ற குஜராத் இன்றைக்கு வணிக முதலாளிகளுடைய மூலதனத்தின் கீழும் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய மூலதனம் இங்க இருக்கின்ற தொழில் கட்டமைப்பை, ஏற்கனவே உருவாக்கி இருக்கின்ற சிறு குறு தொழில் கட்டமைப்பை
ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்யக்கூடிய அளவிலே பெரும் மூலதனம் வந்து இறங்குவதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் நாம் அரசியல் இறையாண்மை வெறும் அரசியல் இறையாண்மையை மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் நம்முடைய அரசியல் இறையாண்மையை காப்பாற்றிக் கொண்டு விட முடியாது. நமக்கு நம்ம சந்தையிலே யார் வர்த்தகத்தை தீர்மானிக்க வேண்டும், மூலதனத்தினுடைய கட்டுப்பாட்டை யார் வைத்திருக்க வேண்டும், சில்லறை வர்த்தகத்தின் மீது யார் கட்டுப்பாட்டை வைத்திருக்க வேண்டும், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் யாரிடம் கையில இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் உரிமையும் நம்மிடம் அந்த பொருளாதார உரிமை இல்லை என்று சொன்னால், நிதித்துறை கட்டுப்பாடு நம்மிடம் இல்லை என்று சொன்னால், வரி விதிப்பு உரிமை நம்மிடம் இல்லை என்று சொன்னால், இந்த அரசியல் இறையாண்மை என்பது பேரளவிலானதாக இருக்கும். ஏனென்றால் சந்தை முழுக்க முழுக்க ஒருங்கிணைக்கப்படாத சந்தை. இன்றைக்கு கூட இன்றைய இந்திய சந்தை ஒரு முறை சாராத பொருளாதாரத்தை பெருமளவில் நம்பியிருக்கிறது. எப்படி முறைசாரா வேலை வாய்ப்பை பெருமளவில் மக்கள் நம்பி இருக்கிறார்களோ, சந்தை அமைப்பும் கூட இன்றைக்கு பெரும் மூலதனமும் இன்றைக்கு உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லக்கூடிய ஜிடிபிக்கு வெளியில் தான் பெருமளவில் இன்றைக்கு பொருளியல் நடவடிக்கைகள் ஏறக்குறைய 60% இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த பாசிச ஒற்றைமைய மோடி அரசு கும்பல் ஒரு முறை சார்ந்த பொருளாதாரத்திற்குள் கொண்டு வருவது, டிஜிட்டல் மயமாக்குவது, இந்திய அளவிலான சந்தை அமைப்பை ஒருங்கிணைப்பு என்கிற பெயரில இன்றைக்கு பெருங்குழுமத்திலே ஒப்படைக்க முயற்சிக்கிறார்கள். விவசாயத்தையும் கூட இன்றைக்கு இந்த 3 மசோதாக்களின் வாயிலாக ஒரு எங்கு வேணாலும் ஒரு விவசாயி வர்த்தகம் செய்யலாம், அவர் யாரிடம் வேணாலும் ஒப்பந்த பண்ணைக்கு தன்னுடைய நிலத்தை கொடுக்கலாம் என்கின்ற விவசாயிகளுக்கு சுதந்திரம் அளிப்பது போல இன்றைக்கு பெரும் முதலாளிகள், குறிப்பாக 2-3 ஐடிசி, டாடா, ரிலையன்ஸ், அம்பானி இது போன்ற நிறுவனங்கள் விவசாயத்திலே நேரடியாக ஒரு ஒப்பந்த பண்ணையத்துக்கு வருவதற்கும், அதை கொள்முதல் செய்வதற்கும், அதன் மீதான கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கும், நிலத்தின் மீதான விவசாயத்தின் மீதான கட்டுப்பாட்டை எடுத்துவதற்கான பெரும் முயற்சியை அவர்கள் மூலதனத்தை இறக்குவதன் வாயிலாக செய்ய போகிறார்கள். அது சில்லறை வர்த்தகத்தோடு தொடரப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் சில்லறை வர்த்தகம் இந்த கொரோனா வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு ஆன்லைனுக்கு மக்களை பழக்குவது போல, வர்த்தகத்துக்கு பழக்குவது போல இன்றைக்கு சில்லறை வர்த்தகமும் அதன் ஊடாக வருவதன் ஊடாக இன்றைக்கு விவசாயத்தையும் அந்த சந்தை வலைவமைப்பு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இப்படி மூலதனம், சந்தை, சிறுதொழில், சிறு வணிகம், விவசாயம் என அனைத்தும் இன்றைக்கு பனியா கும்பலின் கையிலும், இன்றைக்கு ரிலையன்ஸ் போன்ற பெருங்குழும அந்நிய சக்தியின் கையிலும் போன பிறகு, சந்தை அமைப்பு இந்திய சந்தையோடு ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு நாம் வெறும் அரசியல் இறையாண்மை மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய அரசியல் இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இந்த இடத்தில் தான் நாம் குறிப்பாக ஒரு கொள்கை ரீதியான ஒரு போராட்டத்தை, அதாவது ஜிஎஸ்டி வந்தால் அதை நாடாளுமன்றத்தில் ஆதரிப்பது என்ற இங்க இருக்கின்ற எதிர்கட்சிகள் நிலைப்பாடும், ஆளுங்கட்சியின் நிலைப்பாடும், குறிப்பாக கழக ஆட்சிகளுடைய நிலைப்பாடுகள், இன்னொரு புறம் பிஜேபி எதிர்ப்பதற்காக மட்டுமே அதை எதிர்ப்பது என்கின்ற காங்கிரசின் நிலைப்பாட்டை தாண்டி நாம் நமக்கான ஜனநாயகத்தை, பொருளியல் ஜனநாயகத்தை, அரசியல் ஜனநாயகத்தை காப்பாற்றிக் கொள்வது, அந்த உரிமையை மேலும் விரிவாக்கிக் கொள்வது, மக்களுக்கான நலனுக்கு அதை மாற்றி அமைப்பது என்கின்ற நோக்கோடு இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் தான் இவர்கள் குறிப்பாக இங்க இருக்கின்ற கட்சிகள் இன்றைக்கு இந்திய சந்தை அமைப்போடு ஏறக்குறைய 90ஓடு இன்றைக்கு 2 கழக ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் ஏறக்குறைய 1000 கோடி சொத்து மதிப்புக்கு மேல் ஏறக்குறைய ஒரு 40 பேருக்கு மேல் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் நேரடியாக இந்திய பெருமுதலாளிகளுடைய பகுதியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தெற்காசிய அளவிலே மூலதனம் விடக்கூடிய சக்திகளாக இங்க இருக்கின்ற கழக கட்சிகளை சார்ந்தவர் இருக்கிறார்கள். இவர்கள் ஏதோ இந்திய பெருமுதலாளிகளோடு பேரம் பேசுவது மட்டுமல்ல, இந்திய சந்தை நலன்கள் இவர்களுக்கும் தேவையான ஒன்றாக இந்திய அரசு என்ற கட்டமைப்பினூடாக தெற்காசிய அளவிலான சந்தையை இலங்கை, நேபாளம், பர்மா, பூட்டான் என ஒரு தெற்காசிய சந்தையை விரிவாக்குவதற்கு இந்திய அரசு கட்டமைப்பு இவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கிறது. அந்த வகையில் இவர்கள் ஒரு இந்திய பெருங்குழும் முதலாளிகளாக இந்திய சந்தையினுடைய பகுதியாக அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து கொண்டு ஒரு பக்கம் தலையும் இன்னொரு பக்கம் வாளையும் காட்டுவது போல ஒரு அரசியலிலே நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலே இந்த அதிகார குவிப்பு நிகழும் பொழுது, இந்த பொருளாதார நிதி அதிகார குவிப்பு நிகழும் பொழுது வேடிக்கை பார்த்து விட்டு கையெழுத்திட்டு விட்டு இங்கு வருகின்ற நெருக்கடிகளை
அவர்கள் ஜிஎஸ்டியில இழப்பீடு தரவில்லை, மாநில நிதியை ஒதுக்கவில்லை, சுகாதாரத்துறைக்கு நிதி ஒதுக்கவில்லை. ஒவ்வொன்றாக பிரச்சனைகள் வரும்போது பேசக்கூடிய இந்த கட்சிகள், கழக ஆட்சிகள், குறிப்பாக இன்றைக்கு அதிமுக முழு அடிவருடி ஆட்சியாக மாறி இன்றைக்கு ஜெயலலிதா காலத்தில் இருந்த மைய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை கூட கைவிட்டு விட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மின் விநியோகம் தொடங்கி இன்றைக்கு நமக்கு ரேஷன் விநியோகம் வரை அனைத்து கட்டமைப்பையும் மைய அரசிடம் ஒப்படைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட இதை புரிந்து கொள்கிறது. அதுவும் கூட மீத்தேன் உள்ளிட்டு, ஜிஎஸ்டி உள்ளிட்டு அனைத்துக்கும் கையெழுத்து விட்டு வந்த கட்சி. இன்றைக்கு மக்களுடைய போராட்டம், இயக்கங்களின் போராட்ட ஊடாகத்தான் இன்றைக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு அந்த மக்களுடைய இயக்கங்களுடைய ஜனநாயக கோரிக்கை ஆதரிக்கிறார்கள். ஆனால் அவருடைய வர்க்க நலன் இன்றைக்கும் இந்த அரசியல் உரிமையிலே, பொருளியல் உரிமையிலே முழுவதுமாக நிற்கக்கூடிய நிலையில் இல்லை. ஏனென்று சொன்னால் அது இந்திய பெருமுதலாளிகளுடைய கட்டாயத்தின் பேரில், அதாவது இன்றைக்கு மோடி, அமித்ஷா கும்பல் அல்லது காங்கிரசுடைய பெருமுதலாளித்துவ கும்பல் அல்லது ரிலையன்ஸ், அம்பானி, அதானி போன்ற பெருமுதலாளித்துவ நிறுவனங்களுடைய சந்தை நலன் மட்டுமல்ல, இவர்களுடைய சந்தை நலனும் அதோடு சார்ந்ததாக இருக்கிறது. இதுவும் கூட நாம் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி, இந்த பெருமுதலாளித்துவ நலன்களை தாண்டி நாம் நம்முடைய அரசியல் பொருளியல் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராட வேண்டியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அத்தோடு இன்றைக்கு 2 மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில இன்றைக்கு பொருளாதார கோரிக்கை என்று சொன்னால், மக்களுடைய வாழ்விலே பொருளாதார கோரிக்கை என்று சொன்னால், அது ஒரு இடஒதுக்கீட்டு உரிமை, கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீட்டு உரிமை, சமூக நீதி உரிமை என்பதுதான் பிரதானமாக இருக்கிறது. அது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு 7% இடஒதுக்கீட்டிற்காக, 50% இடஒதுக்கீட்டிற்காக, நீட் தேர்வுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மருத்துவத்தை, நம்மளுடைய கல்வியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் போராடக்கூடிய நெருக்கடியில் இருக்கின்றோம். இதற்கு கொடுக்கக்கூடிய கவனம் கூட நமக்கு இன்றைக்கு தொழில்நுட்பத்திலும் மூலதனத்திலும் தமிழகம் கவனம் செலுத்த வேண்டும். அதிலே நமக்கு ஒரு இறையாண்மை வேண்டும், பொருளியல் இறையாண்மை வேண்டும் என்பதிலே இங்கு இருக்கின்ற பிரதான அரசியல் கட்சிகளுக்கு கொள்கை அளவிலே நிலைப்பாடு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் சமூக நீதி என்கின்ற தளத்திலே இதை நிறுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் பொருளாதார சுதந்திரத்தை பற்றி, பொருளாதார இறையாண்மை பற்றி பெரிய அளவிலே கேள்வி எழுப்புவதில்லை. இன்றைக்கு முன்பு கூட சில நேரங்கள்ல, குறிப்பாக இன்றைக்கு திராவிட அரசியலினுடைய பகுதியாக இருந்து தோழர் நாகநாதன் அவர்கள், இவர்கள் இன்றைக்கு ராஜன் குறை அவர்கள் போல பலர் இந்த சமீப காலமாக இந்த திராவிட கழக அரசியலில் இருந்து இந்த பொருளியல் இறையாண்மை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்களும் கூட இந்த வரி, நிதி தொடர்பான விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். மைய மாநில கூட்டரசில இந்த நிதியை எப்படி அதிகாரத்துவத்தை மையப்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேசிய கோரிக்கை என்கின்ற அடிப்படையில் இதை வளர்த்தெடுப்பு என்கின்ற பார்வை மிக குறைபாடாகத்தான் இருக்கிறது. அதே போல சமீபத்திலே ராஜன் குறை அவர்கள் கூட கடந்த சில தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய ராஜன் குறை அவர்கள் அரசியல் இறையாண்மை அற்ற, தேசிய இறையாண்மை கோரிக்கையற்ற ஒரு மாநில உரிமை கோரிக்கையை தான் திராவிட அரசியல் எழுப்புகிறது என்ற புதிய ஒரு கோட்பாட்டு விளக்கத்தை இவர்கள் செய்கின்ற அரசியலுக்கு, பொருளாதாரத்துக்கு ஏற்ப கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு கோட்பாட்டு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன சொல்ல வருது என்று சொன்னால், இது ஒரு தேசிய இனங்களுக்கான ஒரு பொருளியல் அரசியல் இறையாண்மை, தேசியம் என்பதெல்லாம் தேவையில்லை, மைய மாநில அரசு விவகாரங்களில் பங்கு போட்டுக் கொண்டால் போதும் என்கின்ற அளவில் தான், அதுதான் ஒரு திராவிட அரசினுடைய சாரம் என்பதாக அவருடைய கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருளாதார கோட்பாட்டு விளக்கமாக, ஒரு தேசிய கோட்பாட்டு விளக்கமாக கொடுக்கப்படுகிறது. அதனை பெருமுதலாளிகள், இந்திய பெருமுதலாளிகள் இன்றைக்கு உலகமயமும் இந்தியமயம் என்கின்ற அவருடைய கொள்கை எப்படி தமிழ்நாட்டுடைய சந்தையை, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளத்தை, தமிழ்நாட்டினுடைய மூலதனத்தை, தமிழ்நாட்டினுடைய ஒரு பொருளியல் இறையாண்மையை தொடர்ந்து அழித்து சிதைத்து வருகிறது என்கின்ற பார்வையோடு அது தொடர்புபட்டதாக இல்லை. அந்த இடத்துல இந்திய வளர்ச்சி பாணி இன்றைக்கு
இன்னைக்கு உலகமய கொள்கையை ஒட்டி இந்திய அளவிலான ஒரு வளர்ச்சி பாணியை இன்றைக்கு காங்கிரஸ் தொடங்கி பிஜேபி வரை ஒரே பொருளாதார கொள்கையைத்தான் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை இன்றைக்கு தீவிரமான வடிவில அந்த சீர்திருத்தங்களை பிஜேபி மிக தீவிரமாக ஒரு பாசிச அரசமைப்பை உருவாக்குவதனுடைய பகுதியாக அதை தீவிரமாக அமலாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கு கழக ஆட்சிகளுடைய ஒரு வளர்ச்சி பாணி ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மத்திய அரசிடம் பேரம் பேசுவது அல்லது சமூக நீதி என்ற கோரிக்கை அளவில் கல்வி, மருத்துவம் என்ற சமூக நீதி திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் என்கின்ற அளவில் நிதி ஒதுக்கீட்டை கோருவது என்பதோடு அவருடைய கொள்கை நின்று போய்விடுகிறது. அவருடைய கொள்கை இந்திய பெருமூலதனம், அது இங்கு எப்படி மூலதன வளர்ச்சியை, இங்கு எப்படி தொழில்நுட்ப வளர்ச்சி, இங்கு எப்படி சந்தை வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி அவர்கள் பார்க்க தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், அவர்களும் இந்திய சந்தை நலனோடு 90க்கு பிறகு அந்த கூட்டணி ஆட்சி அரசியலுக்கு பிறகு மிக தீவிரமாக இணைந்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வரை பெருமுதலாளிய சக்தியில் பெருமளவிலே ஒவ்வொரு கட்சியிலும் வளர்ந்திருக்கிறார். அப்ப இது வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே கூட அவர்களுக்கு இந்திய சந்தை நலன் பயக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை ஒட்டி ஒரு நடுத்தர வர்க்கம் கூட இன்றைக்கு மத்திய அரசு தேர்வு அல்லது மத்திய அரசுடைய வேலை வாய்ப்பு என்கின்ற இதை ஒரு மாயை அல்லது ஒரு அண்மைய ஒரு வாய்ப்பை மட்டும் பேசிவிட்டு ஒரு நம்முடைய தொலைநோக்கான ஒரு எதிர்கால சமூக வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளியல் திட்டங்களை, பொருளியல் கண்ணோட்டங்களை வளர்த்துக் கொள்வதிலே தடையாக இருக்கிறார். ஆக இந்த கழக அரசுகளுடைய வளர்ச்சி பாணி என்பது நமக்கு மூலதனத்தை பற்றி, தொழில்நுட்பத்தை பற்றி, இங்க இருக்கின்ற சந்தை அமைப்பை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை, தடையாக இருக்கிறது. அது நமக்கான சொந்த சந்தையை, சொந்த மூலதனத்தை, சொந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு தேசிய சிந்தனை அதற்கு இல்லை. அந்த இடத்தில் தான் நாம் தமிழ் தேசிய சிந்தனை என்கின்ற ஒரு பொருளியல் இறையாண்மையை முன்வைக்கின்றோம். குறிப்பாக அதுல இங்க இருக்கின்ற வர்க்கம், சாதி உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி இங்க இருக்கின்ற பெரும்பான்மை உழைக்கும் மக்கள் பலன் பெறக்கூடிய வகையில இந்த மூலதனமும் சந்தை அமைப்பும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் முன்னிறுத்துகின்றோம். அதனால் தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற ஒரு பறந்து விரிந்த அர்த்தத்தோடு அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நமக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு மட்டும் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து விட முடியாது. நமக்கு மூலதனம், சந்தை, நிலம், சிறு வணிகம், சிறு தொழில் என உள்ளிட்ட அனைத்து பொருளியல் விவகாரங்களிலும் நமக்கு நம்மை நாமே தீர்மானிக்கக்கூடிய முழு இறையாண்மை வேண்டும், தேசிய உரிமை வேண்டும் என்பதைத்தான் தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு பொருளியல் உரிமை தமிழருக்கு என்கின்ற முழக்கத்தை நாம் முன்வைக்கின்றோம். இந்த இடத்தில் தான் இந்திய தேசிய அரசியலோடாக இந்திய பெருமுதலாளித்துவ ஏகபோக கும்பல் தமிழ்நாட்டை சூறையாடுவதையும் எதிர்க்கின்றோம். அதே போல கழகங்களுடைய வளர்ச்சி பாணி, சமூக நீதி கொள்கை, சமூக நலத்திட்டம், பீகாரை பாருங்கள், ஜார்க்கண்டை பாருங்கள், சத்தீஸ்கரை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், தமிழ்நாடு அதை விட இந்த 2 கழக ஆட்சிகளினால் வளர்ந்திருக்கிறது, இந்த வளர்ச்சி பாணியினால் வளர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் முன்வைக்கிறார்கள். நாம் அதற்கு மாற்றாக சொல்கிறோம். இன்றைக்கு கியூபா உள்ளிட்ட சின்னம் சிறிய நாடுகள், தென்கொரியா உள்ளிட்ட சின்ன சிறிய நாடுகள் இன்னைக்கு கொரோனாவை எதிர்கொள்வதை தொடங்கி அவர்களுக்கு சொந்த சந்தை அமைப்பையும், சொந்த தொழில்நுட்பத்தையும், மூலதனத்தையும், தைவான் உள்ளிட்ட சிறிய தீவுகள் இன்றைக்கு நாம் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு, இன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியத்திலிருந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த நாடுகள், நம்மை போன்ற 8 கோடி மக்கள் தொகை குறைவான கொண்ட நாடுகள், நம்மை விட நிலப்பரப்பை குறைவாக கொண்டிருக்கின்ற நாடுகள் இன்றைக்கு தொழில்நுட்பத்திலும் சந்தை அமைப்பிலும் வளர்ந்து ஒரு பெரும் சுகாதார கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு, இன்றைக்கு மக்கள் நல சமூக கட்டமைப்பு அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார். நாம் அவர்களோடு தான் போட்டியிட வேண்டிய நிலையில இருக்கின்றோம். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு நிகழ்ச்சியில சொன்னார், தமிழகம் தனித்து இருந்திருந்தால் இன்றைக்கு மேற்குலக நாடுகளுக்கு இணையாக தன்னுடைய பொருளியல் நிலையை வளர்த்திருக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அதற்கு தடையாக இருப்பதும் கூட இன்றைக்கு இந்த தேசிய அரசியல் உரிமையோடு தேசிய பொருளியல் உரிமையை முன்வைக்காத தமிழ்நாட்டின் பெருமுதலாளித்துவ சக்திகளும், அந்த கழக கட்சிகளும், அதே போல இங்க இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய இயக்கங்களும் கூட இந்த பொருளியல் உரிமையை அடிப்படையாக முன்வைத்து
மக்கள் மத்தியில தமிழ்நாட்டு பொருளியல் உரிமை, பொருளியல் இறையாண்மைக்கான போராட்டத்தை நாம் முழுவீச்சோடு கொண்டு செல்லாத கூட மக்கள் மத்தியில அந்த பார்வையை ஏற்படுத்துவதற்கான ஒரு தெளிவற்ற சிந்தனை நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில்தான் நாம் இன்றைக்கு ஒற்றைமைய காவி கார்ப்பரேட் பாசிச மோடி கும்பலுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய பொருளியல் உரிமை தமிழருக்கு என்கின்ற ஒரு வேலை திட்டத்தை, ஜனநாயக வேலை திட்டத்தை உருவாக்கி அதிலே நம்மளுடைய பெருந்தொழில்கள், மூலதனம், இன்றைக்கு ஏறக்குறைய 40,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற சிறு குறு தொழில் நிறுவனங்கள், ஏறக்குறைய 1 கோடி பேர் பங்கு பெற்றிருக்கின்ற சில்லறை வர்த்தகம், இன்றைக்கு நம்மளுடைய நிலம், விவசாயம், கனிம வளம் உள்ளிட்ட அனைத்தையும் இன்றைக்கு நெய்வேலி நிலக்கரி என்எல்சி நிறுவனத்தின் ஊடாக இன்றைக்கு வட இந்தியாவிலே 3 பெரும் நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறார். இதை தாய் நிறுவனமாக வைத்துக் கொண்டு இதிலே வந்த மூலதனத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ராஜஸ்தானிலும் ஒரிசாவிலும் ஏறக்குறைய 10,000 கோடியில முதலீட்டில இன்றைக்கு நிறுவனங்களை இன்றைக்கு அந்த நிறுவனம் தொடங்கி இருக்கிறது. நம்முடைய கனிம வளம் சூறையாடப்பட்டு வெளி மூலதனமாக இடப்படுகிறது. ஆனா நமக்கு சுகாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நிதி இல்லை, கல்வி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நிதி இல்லை. இன்றைக்கு வருவாய் கட்டமைப்பை, விவசாயிகளுடைய சந்தைப்படுத்துவதற்கான கட்டமைப்பை, இன்றைக்கு விவசாயத்தை கூட்டுறவுமயமாக்குவதற்கு, விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு விவகாரங்களில் நமக்கு நிதி பற்றாக்குறை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் நம்முடைய வரி விதிப்பு உரிமையும் பறித்துக் கொண்டு, இன்றைக்கு மூலதன உரிமையும் ஏற்கனவே பறித்துக் கொண்டு இப்படி ஒவ்வொன்றாக இன்றைக்கு அதிகாரத்தை பறித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே நம்முடைய அரசியல் இறையாண்மையை, அரசியல் உரிமைக்கான போராட்டத்தை அதனுடைய அடித்தளமாக இருக்கின்ற பொருளியல் உரிமையோடு இணைத்து அதற்கான ஒரு ஜனநாயக வேலை திட்டத்தை இந்த பாசிச ஒற்றை சர்வாதிகாரத்துக்கு எதிராக முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு தான் இந்த தமிழ்நாட்டு பொருளியல் உரிமை தமிழருக்கு என்கின்ற இந்த முழக்கத்தோடு இந்த நிகழ்வை, இந்த 2வது கூட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கம் 1938 மொழிப்போரிலே சோமசுந்தர பாரதியார், ஈ.வ.பெ. விஸ்வநாதன் பிள்ளை, தந்தை பெரியார் உள்ளிட்டவர்களால் எழுப்பப்பட்ட முழக்கம். அந்த முழக்கம் பிறகு 1946 ஜீவா விரிவாக அதை பற்றி எழுதுகிறார். கர்நாடகாவில, கேரளத்தில அல்லது பிற மொழிவழி மாநிலங்களே இருந்த கோரிக்கை போல இன்றைக்கு தமிழன் தன்னை ஒரு விழிப்பு கொண்டவனாக உணர்ந்து ஒரு தேசிய கோரிக்கை முன்னெடுக்கிறான். தமிழ்நாடு தமிழருக்கே என முழங்குவோம் என அவர் முழங்குகிறார். பிறகு அந்த கோரிக்கை விரிவாக தமிழ் தேசிய அரசியலில் வளர்ந்து இன்றைக்கு தமிழ் தேச குடியரசு என்கின்ற முழக்கமாக மாறி இருக்கிறது. தமிழ் தேச மக்கள் முன்னணியும் கூட சாதி ஒழிந்த சமதர்ம தமிழ் தேச குடியரசு என்கின்ற முழக்கத்தை முன்வைக்கிறது. ஆனால் இன்றைய தினம் டெல்லியிலே 70 ஆண்டுகால டெல்லியினுடைய மைய ஆட்சிக்கு பிறகு காங்கிரசினுடைய அரசாங்கத்தினுடைய மையப்படுத்தலுக்கு பிறகு இன்றைக்கு 2014 ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்கிற சங் பரிவார கும்பல் இன்றைக்கு உலகமயமாக்கல் கொள்கை, உலகமய சந்தையை ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பது போல இந்திய அளவிலான இந்தியமய சந்தையும் அது ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு இந்திய தேசியத்தை, அதற்கான ஒரு இந்துத்துவ தேசியத்தை கட்டமைத்து விட முடியும், ஒரு இந்து ராஷ்டிராவை, ஒரு பாசிச சர்வாதிகாரம் கொண்ட இந்து ராஷ்டிராவை உருவாக்கி விட முடியும் என்ற முனைப்பிலே தீவிரமான ஒரு அதிகார வகுப்பை மேற்கொண்டிருக்கிறது. 38 எழுப்பிய முழக்கம். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டு உரிமைக்காக, மாநில உரிமைக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பொருளியல் கொள்கையை பயன்படுத்தி அதனால் கிடைத்த ஆதாயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இன்றைக்கு ஒரு இந்துத்துவ தேசியத்தை, ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க
நாகரீகத்துக்கு அப்பாற்பட்ட மனித குலத்துக்கு விரோதமான சங் பரிவார கும்பல் முயற்சித்துக் கொண்டிருக்கு. இன்றைக்கு கார்ப்பரேட் சக்திகள் அதற்கு துணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய பொருளாதார நலன் அதோடு ஒன்றிணைந்ததாக இருக்கிறது. நிதி மூலதனத்தை ஒன்று குவித்து அவர்களுக்கு கடன் வசதியை வழங்குவதாக இன்றைக்கு காவி கும்பலுடைய செயல்பாடு இருக்கிறது. மாநிலங்களுக்கான நிதி அதிகாரத்தை வெட்டி குறைத்து அதிலே வரக்கூடிய நிதியை இன்றைக்கு மானியங்களாக கார்ப்பரேட் கும்பலுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வங்கியினுடைய அதிகாரத்தை வெட்டி குறைத்து பெரிய வங்கிகளாக மாற்றி அதை கார்ப்பரேட்டுகளுக்கு மாற்றி கொடுக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலும் அதிகாரம் மையப்படுத்தலும் குவித்தலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் தான் இன்றைக்கு அரசியல் அதிகாரமும் கடந்த காலத்திலே இருந்த நிலையில் இருந்து மேலும் மேலும் பறிபோய் கொண்டிருக்கின்ற நிலையை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திற்கு வருகின்ற ஆண்டுகளில், வருகின்ற மாதங்களில் இன்றைக்கு இருக்கின்ற அதிகாரம் கூட இருக்குமா என்கின்ற கேள்வியை நாம் பேச வேண்டிய நிலையில இருக்கின்றோம். ஏனென்றால் சட்டமன்றத்துக்கு இருக்கின்ற போலீஸ் அதிகாரம், கல்வி அதிகாரம், நிலம் குறித்த அதிகாரம், விவசாயம் குறித்த உரிமை எல்லாவற்றையும் இன்றைக்கு காவி கார்ப்பரேட் மோடி அரசு கையில எடுத்துக்கொண்டு சட்டம் ஏற்றிக் கொண்டிருக்கு. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கம் முன்பை விட மிக முக்கிய வாய்ந்ததாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆனால் தமிழக சூழல இன்றைக்கு தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை வெறுமனே ஒரு இனவாத முழக்கமாக சுருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது ஒரு ஜனநாயக முழக்கமாக, அது பெரியார் எழுப்பிய முழக்கம், தோழர் ஜீவா எழுப்பிய முழக்கம், மொழிப்போர் எழுப்பிய முழக்கம் என மீண்டும் மறு உறுதி செய்ய வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அது ஒரு ஜனநாயக முழக்கம். நமக்கான அரசியல் உரிமை, பொருளியல் உரிமை, வேலை உரிமை, பண்பாட்டு உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கான அரசியல் இறையாண்மை, அரசியலையாண்மை பெறுவதற்கான ஒரு முழக்கமாக, ஒரு ஜனநாயக முழக்கமாக நாம் முன்வைக்கின்றோம். இந்த நவம்பர் 1 தமிழக நாள் உரிமை முழக்கம், தமிழ்நாட்டு நாள் உரிமை முழக்கம், அதை நாம் ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் கூட சொல்லி இருக்கின்றோம். இது ஒரு கொண்டாட்ட நாள் அல்ல. ஏற்கனவே மொழிவழி மாநில அடிப்படையில் பிறந்த மாநில உரிமையை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக, இறையாண்மையாக, அரசுரிமையாக, அரசியல் உரிமையாக, பொருளியல் உரிமையாக வளர்த்தெடுப்பதற்கு மக்களுக்கு ஒரு போராட்ட நாளாக நாம் வளர்த்தெடுத்து செல்ல வேண்டிய நாளாக இதை நாம் முன்கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் நாம் விரிவாக இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தோழர்கள் இருவரும் நிதித்துறை சார்ந்தும், பொருளாதார தொழில்துறை சார்ந்தும், பொருளாதாரத்திலே பல்வேறு அலைகள் சார்ந்தும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக தமிழகம் பல்வேறு விஷயங்களிலே முன்னேறிய ஒரு மாநிலமாக பிற நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. ஆனால் மைய டெல்லி அரசு என்கின்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை கொண்டு நம்மளை சூறையாடுவது மட்டுமல்லாமல் நம்முடைய பொருளியல் இறையாண்மையை மேலும் மேலும் இன்றைக்கு பறித்துக் கொண்டிருக்கிறார். அது இயல்பாக அரசியல் உரிமையை, அரசியல் இறையாண்மையை பறிப்பதற்கான அதிகாரத்தை பறிப்பதற்கான வாய்ப்பை கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு ஜனநாயக வேலை திட்டத்தை, ஒரு பொருளியல் ஜனநாயகத்திற்கான, அரசியல் ஜனநாயகத்திற்கான, பண்பாட்டு ஜனநாயகத்திற்கான, வேலை உரிமை ஜனநாயகத்திற்கான அத்தனை வகையான ஜனநாயக உரிமைகள் சார்ந்த விஷயங்களை ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்திய முதலாளிகள், அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கழக கட்சிகள் இதிலே மதில்வேல் பூனையாக இருந்து கொண்டு இந்திய சந்தை நலனும் தமிழ்நாட்டினுடைய வாக்கு வங்கியும் என்பதாக அவருடைய போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டிதான் நாம் ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தால்தான் குறிப்பாக காவி கார்ப்பரேட் இந்த ஒற்றைமைய பாசிச கும்பலை வீழ்த்த முடியும், நமக்கான ஜனநாயகத்தை மீட்டெடுத்துக் கொள்ள முடியும். ஆக
பாசிச எதிர்ப்பு ஒரு ஜனநாயக வேலை திட்டத்தினுடைய பகுதியாக நமக்கான ஒரு பொருளியல், தமிழ்நாட்டிற்கான பொருளியல் வேலை திட்டமும், குறிப்பாக நம்முடைய மூலதனத்தை, தொழில் வளத்தை, சிறு வணிகத்தை, விவசாயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பெரும் முதலாளிகளை வெளியேற்றக்கூடியதாக இந்த பொருளியல் இறையாண்மை மீட்டெடுக்கப்பட வேண்டும், பொருளியல் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே தமிழ்நாடு தமிழருக்கு என்ற இந்த உரிமை முழக்கத்தை, தமிழ்நாட்டு பொருளியல் உரிமை தமிழருக்கு என்ற முழக்கத்தோடு சேர்ந்து முன்னெடுத்து செல்வோம். நவம்பர் 1 தமிழக நாள் உரிமை முழக்கத்தை நமக்கான உரிமை நாள் முழக்கமாக மக்கள் மத்தியில ஒரு பரப்புரையாக முன்னெடுத்து செல்வோம் என்கின்ற முனைப்போடு இந்த நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு செய்கின்றோம். அந்த வகையில் இருக்கின்ற ஜனநாயக அரசியல் சக்திகளோடு ஒன்றிணைந்து தமிழ்நாட்டிற்கான ஒரு ஜனநாயக அரசியலை முன்னெடுப்போம், தமிழ் தேச மக்கள் முன்னெடுக்கும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்து, நிகழ்வுகளை பங்கு பெற்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, பேசிய இரு தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.